நிறைய பேர் இப்போ நிறைய ஆல்மோஸ்ட் வீடியோ போட்டிருப்பாங்க. நிஃப்டி இந்த ரேஞ்சில் இருக்குது, இந்த ரேஞ்சில் இருக்குது, இங்கேருந்து வரும், அங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போயிருக்கோம். ஸோ கால்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இப்போ வீடியோ போட்டிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த பர்டிகுலர் ஆங்கிள் வந்து நான் இது வரைக்கும் நிறைய சேனல்ஸ் செக் பண்ணி பார்த்தேன், யாருமே அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணல. இந்த சினாரியோ படி நெக்ஸ்ட் இந்த வார எக்ஸ்பைரி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ஒரே ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஹாய் மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்கம் பேக். ஸோ திஸ் டைம் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ தான். என்னென்னா எலெக்ஷன் சீரீஸில் நிறைய வீடியோ போட்டு குமிச்சிட்டோம். இதில் நம்ம ஆல்மோஸ்ட் எலெக்ஷனோட கம்ப்ளீஷனுக்கு வந்துட்டோம், ரைட்? ஸோ நேற்றோட நாட்டில் இருக்கிற எல்லா எலெக்ஷனுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே. அண்ட் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் நமக்கு வந்துடுச்சு. எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் பிஜேபி மெஜாரிட்டி வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து என்ன முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பிஜேபியா காங்கிரஸா இல்லை அப்படிங்கிறத எப்படி ஸ்டாக் மார்க்கெட் வந்து முன்னாடியே நமக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம். ரெண்டாவது, இப்போது பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ஒரே ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அடுத்த சில வருஷங்களுக்கு. தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணணுன்றது தான் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ரெண்டாவது, டிஜிட்டலைசேஷன் இருக்கு இல்லையா, இன்னும் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவாக இப்போ இந்த வாரம் இருக்குல்ல, நாளைக்கு June 3 to June 6 இந்த நாள் மண்டே டு ஃப்ரைடே இருக்குல்லையா, இந்த மண்டே டு ஃப்ரைடேயில் என்ன மாதிரி மூமெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத நிறைய பேர் இப்போ நிறைய ஆல்மோஸ்ட் வீடியோ போட்டிருப்பாங்க. நிஃப்டி இந்த ரேஞ்சில் இருக்குது, இந்த ரேஞ்சில் இருக்குது, இங்கேருந்து வரும், அங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போயிருக்கோம். ஸோ கால்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இப்போ வீடியோ போட்டிருப்பாங்க பெரும்பாலும். ஸோ நம்ம என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம இந்த டேட்டா வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்மளை 1-to-1 ப்ரோக்ராம் கோச்சிங்க்கு வரவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அது கொடுத்துருக்கோம். அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு இந்த டேட்டாஸ் எப்படி பார்க்குறதுன்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவான பார்ட்டை நம்ம எலெக்ஷன் சீரீஸோட கிளைமேக்ஸில் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டேட்டா வந்து இப்படி நடக்கலாம் அண்டு எந்த மாதிரி இப்படி நடக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். பெரும்பாலும் இந்த பர்டிகுலர் ஆங்கிள் வந்து நான் இது வரைக்கும் நிறைய சேனல்ஸ் செக் பண்ணி பார்த்தேன், யாருமே அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணல. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ரிலீஸ் ஆர் தே மே நாட் நோ, ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஸோ ப்ராபப்ளி அதெல்லாம் வந்து அவங்க பெய்டு வெர்ஷன் ப்ரோக்ராம்ஸில் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இதை ஃப்ரீயாகவே யூடியூப்பில் நம்ம வந்து காட்டுறோம். ஸோ இந்த சினாரியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சினாரியோ படி நெக்ஸ்ட்டு இந்த வார எக்ஸ்பைரி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் அடுத்த சில எக்ஸ்பைரிஸும் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டேட்டா நம்மளுக்கு காட்டப்போகுது. ஸோ அது என்ன டேட்டா அண்ட் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ஸ்க்ரீனில் போய் பார்ப்போம். ஸோ இதில் நம்ம எலெக்ஷன் சீரீஸ் ஸ்டாக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஸ்டாக்ஸில் நிறையா ஸ்டாக்ஸ் நமக்கு கால் பண்ணி சில பேர் பேசுனாங்க நம்ம யூடியூப் சேனல்ஸை பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தூரம் போயிருக்கு, இவ்வளோ தூரம் ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிருக்கு, எப்படி இதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்ட்டு. இது நம்ம சொல்கிறதில்ல, நம்ம வந்து வி ஹாவ் அ செப்பரேட் டீம். அவங்க கொடுக்குற நம்ம இது வரைக்கும் டெவலப் பண்ணி வச்சுருக்க டெக்னிக்கல் டீம், ஃபண்டமெண்டல் டீம், நியூஸ் பேஸ்ட் டீம், இது எல்லாமே கலெக்டிவாக நம்ம டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம கொடுத்துருக்கோம். தட் இஸ் வை திஸ் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் ஆல் கோயிங் அப் லைக் நவ் பிஃபோர் அப்படின்னா அந்த காரணம். ஸோ யாரோ ஒருத்தர் நான் மட்டுமே டேட்டா எடுத்து பில்ட் பண்ணி போகிறதெல்லாம் அப்படிலாம் பண்ணிட முடியாது. பிகாஸ் என்னை விட ஸோ கால்டு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் வந்து இவ்வளோ ஹை ரேலி போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, வி ஆர் நாட் த ஒன். ஸோ வி ஹாவ் அ பேக்கப் டீம் அண்ட் எவ்ரி திங். அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ கேரண்டியாக நம்ம ஸ்டாக்ஸ் வந்து நம்ம போட முடியுது. அண்ட் அபோவ் ஆல் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்காக மட்டும்தான் நம்ம இதை வந்து கொடுக்குற மொழியை. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம எந்த ஒரு அட்வைஸும் நம்ம கொடுக்கல. ஸோ நீங்கள் ஏதாவது பொசிஷன்ஸ் எடுக்கிறீங்க, நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் ஏதாவது பொசிஷன் எடுக்கிறீங்க, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு அவங்களோட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேஃபாக ரன் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்குறேன். ஸோ பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்ப்போம்.
ஸோ இதான் வந்து நிஃப்டி 50யோட சாட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமான எல்லாருமே வந்து பெரும்பாலும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே இருக்குது, இந்த சேனல் பேட்டர்ன்லேருந்து அப்படியே மேலே போகும் கீழே போகும் அப்படின்னு மட்டும் ஒரு ரஃபாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதிலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே எக்ஸ்க்ளூசிவாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அனாலிசிஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் தான் வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 22,530 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 லைன் வந்து மேலேயும் கீழே போட்டிருக்கோம். அதாவது 1000 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். மேலே 1000 கீழே 1000, இங்கேருந்து 1000 பாயிண்ட்ஸ்க்கு இங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி 1000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 1000 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு தான் மூமெண்ட் அடுத்த வாரம் இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, நம்ம வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் இருக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? கேப் அப் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் இதுதான் ஆல் டைம் ஐ இருக்கு இல்லையா, இந்த ஆல் டைம் ஐ வந்து 23,100 இந்த ஆல் டைம் ஐ வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? அப்படி பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஷார்ட் கவரிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். இந்த ஷார்ட் கவரிங் எங்கே நடக்கும்னா, இங்கே ஆல் டைம் ஐயை பேஸ் பண்ணி செல் பண்ணுவாங்க எல்லாருமே. அந்த கவர் பண்ணுறதுக்காக க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிஃப்டி வந்து இப்படி மேலே போகும். ஒரு சினாரி இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி போகும்போது என்ன ஆகும்னா, கன்ஃபார்ம்டாக இந்த இடத்துல வந்து நமக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்படி டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டேட்டா இதில் நம்ம தெளிவாக பார்ப்போம், ஆப்ஷன்ஸ் டேட்டா வச்சு. ஸோ இதை வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் நம்ம ஆப்ஷன் டேட்டாஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம நிஃப்டி வந்து 22,500 550 இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கா, இந்த ரெண்டுக்கும் நடுவில். ஸோ 500 கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, அட் த மணி கால் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 500 ருபீஸ் இருக்குது. தெரியுங்களா? 500 ருபீஸ் நெருக்கி இருக்குது. அண்ட் 550 450 ருபீஸ் 460 இந்த ரேஞ்ச் ஆல்மோஸ்ட். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப அதிகம், இவ்வளோ இருக்கவே கூடாது. அதாவது எப்படின்னா, அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி ஓடிஎம் வச்சுக்கோங்களேன். இது வந்து இருக்க வேண்டிய ப்ரைஸ் 22,700 வந்து நமக்கு 150 ருபீஸ் கிட்டே இருக்கணும். ஆனால் 375 இருக்குது. இப்போ ஆப்ஷன் 23,100 ஆல் டைம் இருக்கா. ஸோ 100ல் இருக்கிற கால் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காட்டுது, ஆல்மோஸ்ட் 200 ருபீஸ் காட்டுது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே ஏற்றி வச்சுருக்காங்க ஆப்ஷன் ப்ரைஸை. அதே மாதிரி இங்கேருந்து 1000 பாயிண்ட்ஸ் கீழே 22,500 and 500 to 500 கீழே 550 கீழே இருந்து டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 21,500. ஸோ 21,500 அப்படின்னா உங்களுக்கு 22,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஆல்மோஸ்ட்டு புட் சைடு பார்த்திக்கணும். புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 22,000 புட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 200 ருபீஸ் மேலே இருக்குது. புட் சைடு ரொம்ப அதிகமாக இருக்குது கால் சைடை விட. தெரியுங்களா? 200 ருபீஸ் கிட்ட இருக்குது. கால் சைடு வந்து 23,000 வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, இங்கே தெரியுதா, ஆல்மோஸ்ட் ஓடிஎம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 240 ருபீஸ் கிட்ட இருக்குது. வெறும் ரவுண்டு ஃபிகரில் பார்க்கும்போது 22,000 பார்த்திங்க அப்படின்னா நம்ம காட்டினா அந்த ப்ரைஸில் இருக்குது, விச் மீன்ஸ் 220. ஸோ இந்த ரெண்டுமே அதிகமாக இருக்கனால நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்படி வந்து சில நாள் ட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. இதுக்குள்ளே இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா கரையும். ஸோ ஆப்ஷன்ஸ் கரையும் போது அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் தான் இருக்குது. ஸோ சினாரி 2 என்ன அப்படின்னா, இந்த 22,500 இருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா 22,000 and 22,500 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து, இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த இப்படி போகலாம், இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சில வாரங்களில் இப்படி போகலாம். இது சினாரி 2. இது வந்து நடக்காமல் போகலாம். பட் டேட்டா ஷோஸ் த சேம் திங். ஸோ புட் ஆப்ஷனோட வேல்யூவும் இன்க்ரீஸாக இருக்குது, கால் ஆப்ஷன் வேல்யூவும் இன்க்ரீஸாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப் டு நம்ம பார்த்த வரைக்கும் கீழே இந்த அளவுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சினாரி 2 வந்து இந்த மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 23,800 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச், அதாவது 23,000 4,000க்கும் 5,000 நடுவில் இருக்கிற இந்த
22,800 இந்த ரேஞ்சு வந்து மேக்ஸிமம் வந்து இப்படி போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. நிஃப்டி 5% 1200 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் ரேலியாக இருக்கலாம். ஏன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து பிஜேபி வந்து நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து திருப்பியும் ஆல்ட்ரு ஆக போகுது, அதேமாதிரி திருப்பி ரீஎன்ட்ரு ஆக போகிறாங்க. அடுத்த ரீஎன்ட்ருன்னு சொல்ல முடியாது, கண்டினியூஷன் ஆகிறாங்க. ஸோ கண்டினியூஷன் ஆகிறதுனால திருப்பி இந்த லெவல்ஸ் தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. 22,000 புட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுலேயும் 200 காட்டுது. அதுக்கு ஆல்மோஸ்ட் 21,000 பார்த்திங்கன்னா இன்னும் 21,000 அந்த ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 70 ரூபாயில் இருக்குது. புரியுதா? 70 rupees இதெல்லாம் ரொம்ப அதிகம். இந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அது கீழே பாருங்கள் 20,800 44 rupees இருக்குது பாருங்கள். ஓகேவா? 44-50 rupees இந்த அளவுக்குலாம் சான்ஸே இல்லை. ரொம்ப அதிகமாக ஏற்றி வச்சுருக்காங்க. 20,500 பாருங்கள், 30 rupeesல ட்ரேட் ஆகுது. ரைட். ஸோ க்ரேசி, டெரிபிள் க்ரேசின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இன்னும் 25,000 பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். 24,000 ஓ மை காட் 24,000 பாருங்கள். 24,000லாம் பார்த்தீங்கன்னா மேலேயே 56 rupees இருக்குது. இந்த அளவுக்கு ஆப்ஷனை வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? ஓ மை காட், ஸோ ஹியூஜ் ப்ரீமியம். ஸோ இந்த ப்ரீமியம் வந்து இவ்வளவு தூரம் ஏற்றி வச்சுருக்கு. அதுக்கு என்னென்னா அந்த எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்றதுனால ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த டேட்டா வந்து பெரும்பாலும் யாரும் காட்டலை. ஸோ நம்ம காட்டியிருக்கோம். பிகாஸ் இந்த மாதிரி போகுதா இல்லையா அப்படின்றது வர வாரங்களில் நம்ம கிளியராக செக் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து என்டிஏ அலைன்ஸ், அதாவது பிஜேபி வந்து திருப்பியும் உள்ளே வர்றதுக்கான மெஜாரிட்டி இருக்குன்றதுனால ஸோ புட் சைடு வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம், கால் சைடு வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம 24,000 கால் ஆப்ஷன் செப்டம்பர் சீரீஸில் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு கரெக்டாக ஒரு மத்தியானம் டைமில் நமக்கு வந்து இந்த 24,000 கால் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் செப்டம்பர் சீரீஸ். ஸோ 400 rupees பை பண்ணியிருக்கோம். ஸோ வில் சி எப்படி மூமெண்ட் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். I'm not a SEBI registered person, so please consult your own financial advisor before taking any position. Thank you for watching. Have a great day. God bless you.